தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம். இப்போ இந்த பார்லிமெண்ட்ல மான்சூன் செஷன்ல பல மசோதாக்களை நிறைவேற்ற போகுது மத்திய பாஜக அரசு. அதுல இப்ப திமுகவுடைய அந்த 22 எம்பிக்களுடைய நிலைப்பாடு தான் இந்தியாவோட தலையெழுத்தை இப்ப தீர்மானிக்க போகுதுங்கிற அளவுக்கு பேசப்பட்டு வருது. ஸ்டாலினும் அதுக்கு உறுதியான எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. டிராஃப்ட் கைக்கு வரட்டும் அப்புறம் நாங்கள் பார்க்கணும் அப்படின்றாரு. பிஜேபி பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறதா திமுக அப்படின்னு பல பேச்சுக்கள். ஏன் டிராஃப்ட் கைக்கு வரணும்னு சொன்னாங்க அவங்க? இதே உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொன்னார்? நாங்கள் இந்த ரீஆர்கனைசேஷன் பண்ணுறோம், இது பண்ணுறதுனால எந்த மாநிலத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய எண்ணிக்கையை பை 50% நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அப்படி பார்த்தா தமிழ்நாடுக்கு இன்றைக்கி 39 இருக்குது, அது 60 உயரும், 40ன்றது 60 உயரும் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி கேரளா அப்படின்னோம்னா 30 உயரும், கர்நாடகா அப்படின்னோம்னா 42 உயரும், இப்படியெல்லாம் அவர் சொன்னார். 50% உயரும் அப்படின்னு. அப்போது அந்த மாநிலத்துக்கு 120 பேர் ஆவாங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு இவங்க 40%, 60 பேர் ஆவாங்க. இது இப்படி ஆகும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது ஏற்கனவே அவங்க முன் வச்ச அந்த டிராஃப்டில் இல்லை. ஏன் அப்படின்னோம்னா அதை இந்த நாட்டினுடைய ரீஆர்கனைசேஷன், கான்ஸ்டியூஷன் ரீஆர்கனைசேஷன் பண்ண போகிற ரீஆர்கனைசேஷன் கமிஷன் இருக்கல, அதுக்கு ஒரே அடிப்படை தான் பாப்புலேஷன். அப்போ அந்த பாப்புலேஷன் அடிப்படையில் பண்ணால் உத்தரப்பிரதேசத்துக்கு எங்கேயோ போயிடும், குஜராத் இதெல்லாம் நிறைய வந்துடும். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, அப்புறம் ஒரிசா இவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு இணைப்பாங்க. புரியுதுங்களா? பாப்புலேஷன் வைஸ் எடுத்தோம்னா. ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு அவர் அமித்ஷா. முதல்ல அது சொல்லட்டும், அதுக்காக தான் டிராஃப்ட் வரணும்னு சொன்னாங்க, வேற ஒன்றும் கிடையாது. டிராஃப்டில் அவங்க சொன்னபோது அதில் இருந்து சட்டம் போடுறாங்க. சட்டம் தானே அது, அந்த சட்டம் போட்டு தான் சொல்லணும் அந்த ரீஆர்கனைசேஷன் கமிஷனுக்கு இந்த மாதிரி நீ பண்ண அப்படின்ட்டு. அதற்கான வழிமுறை கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிஷனுக்கு போயிடுச்சு அப்படின்னா நீதிமன்றத்தில் போயிட்டு அதனுடைய முடிவுகளை சேலஞ்ச் பண்ண முடியாது. அதனால் இது சொன்னாங்க, எவ்வளோதான். இங்கே எப்போ நாடாளுமன்ற கூட்டம்போது, உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டும்போது ஸ்டாலின் என்ன சொன்னார்? தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து உங்களுடைய செயல்பாடு அமைய வேண்டும், அவ்வளோதான். தமிழ்நாட்டினுடைய நலன் என்னது? தூக்கி கொடுத்துருக்குதா? இல்லை. போன முறை அவ்வளோ பெரிய டஃப்பான தேர்தல் காலத்திலேயே அங்கே இருந்துக்கிட்டே இந்த ரீஆர்கனைசேஷனை எதிர்த்து முதல் குரல் கொடுத்து வலிமைப்படுத்தியது ஸ்டாலின் தானே. அப்போ இன்றைக்கி தான் அவர் மேலே சந்தேகத்தை தூவுறீங்க. இதெல்லாம் இந்த காங்கிரஸ்காரங்க மேலே. அவங்களோட யாராவது இல்லைன்னா உடனே அவங்க பிஜேபியோடு இருக்கிறாங்க அப்படின்வாங்க. இப்போ நேற்று தான் சொல்கிறாரு கார்த்திக் சிதம்பரம், இப்படி அமைதி காக்குறீங்க, நீங்கள் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க, முன்னாடிலாம் எவ்வளோ அக்ரெசிவாக நீங்கள் பிஜேபி எதிர்த்துட்டு இருந்தீங்க, அப்போது பாஜக உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குது, இல்லை ஆசை வார்த்தை காட்டுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஆசைக்கு மயக்கிறது என்ன உங்கள் அப்பனும் நீ மாதிரியா திமுக? இல்லை இந்த பிஜேபி இது தாவே காட்சி ரொம்ப நல்லா இருக்குது, ஊழல்லாம் ஒழிஞ்சு போச்சு அப்படின்னு நேற்று ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ப. சிதம்பரம். ஊழல் ஒழிஞ்சு போச்சு, காமராஜர் ஆட்சி நடக்குதான். இது கூட விஜய் காமராஜர் ஆகிவிட்டாரு. இன்னொரு 1 வருஷம் இன்னொருத்தவங்க எம்பி இன்னொரு மந்திரி பதவி கொடுத்தோம்னா அவ்வளோதான், அவர் காந்தி ஆகிடுவார். காந்தியாகி ஒரு தடியை குச்சாடுவார், போஸ் ஒன்று கூடிய டான்ஸோட டான்ஸா அப்படின்னா அந்த அளவுக்கு கொடுப்பான். எல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் தானே. என்னையா இதுல இருந்து அங்கே பழனியில் 100 கோடி ரூபாய் சொத்தை ஆட்டையை போட்டிருக்கிறான், உலகமே பேசுது. ஆனால் சிதம்பரத்துக்காரன் எதுவுமே தெரியல. புரியுதுங்களா? இவர் தான் 2 சீட்டுக்காக கெஞ்சா வந்தவர் ஸ்டாலின் கிட்ட. அவருடைய யோக்கியதை தான் இது. பிள்ளை சொல்லவே வேணாம், இவிஎம்னால எதுவுமே இல்லை, தோத்துட்டவங்க பேசுகிறாங்கன்னா அவ்வளோ பெரிய லூஸு. நம்ம என்ன பண்ண முடியும் உங்களெல்லாம் சீட்டு? இவிஎம்மை உலகமே தூற்றுறது. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி இவரெல்லாம் ப்ரோ பிஜேபி, உண்மையான பிஜேபி. இவங்க பேசுகிறாங்க இது மாதிரி. திமுக கொள்கை பூர்வமான ஒரு கட்சி. அந்த கட்சி தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழர் நலன், தமிழ் மொழி அப்படின்னு சேர்த்து நிற்கும். அதை நல்லா ஆழ்ந்து போனீங்கன்னா அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். அதனால தான் அந்த கட்சி இந்த வரைக்கும் நிற்குது. அதனால அந்த கட்சி அப்படியே மாறுச்சுன்னு இவங்க நினைக்கிற மாதிரி மாறுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட திமுக அறிவாலயத்துக்கு போட்டு திமுகவை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட டிக்ளேர் பண்ண வேண்டியதுதான். புரியுதுங்களா? அதனால எந்த இடத்துலையும் பிஜேபி பக்கம் போயிடும். அந்த கதையெல்லாம் ஒரே ஒரு முறை போனதுக்கு இன்ன வரைக்கும் அவங்க அதுக்காக
குரல் கொடுத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா, வாஜ்பாய் சப்போர்ட் பண்ணதுனால. ஸோ வாஜ்பாய் தான் சப்போர்ட் பண்ணாங்கல்ல, சும்மா இருக்க வேண்டியதானே. அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் சப்போர்ட் பண்ணும்போது அப்படியே அரவணைச்சிருக்கீங்களே நீங்கள். அது தெரில உங்கள் யோக்கியது என்னான்ட்டு. பிஜேபி பெரியார் சொல்லுவார் இல்லை, இந்த நாட்டு தமிழ்நாட்டுடைய மேல்ஜாதி மக்களை எல்லாம் ஒன்றரை பார்ப்பாருங்க அப்படின்வாரு. அந்த மாதிரி இவங்க வந்துட்டு முக்கால் மதவாதிங்க அவங்க. பிஜேபி ஆதரிச்சு பரவாயில்ல, எங்களை ஆதரிக்கலாம், இப்போ பதவி எனக்கு வேணும் அவ்வளவுதான். 20 பதவி எடுத்துக்கிட்டு 3 பதவி மற்றவங்களுக்கு கொடுப்பான். அதுதான் காங்கிரஸ். ஃபுல்லா அனுபவிப்பாரு. என்னைக்காச்சும் தமிழ்நாட்டு நலன் சார்ந்து ப. சிதம்பரம் பேசியிருக்கிறாரா? காவிரி நதிநீர் பிரச்சனையில் கர்நாடகாவும் தமிழ்நாடு எப்படி எங்களை தாண்டி அவன் வஞ்சகம் பண்ண முடியும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரு. இவர்கள்லாம் அப்படிலாம் கிடையாது. இவங்களை பார்த்து தானே பாஜக நடந்துக்கிறான் அன்னைக்கு. இவங்க தான் எல்லாத்துக்கும் முன்னோடி. புரியுதுங்களா? என்னத்த சொல்றது இதுக்கு மேல சொல்றதுக்கு, காங்கிரஸ்காரனை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லாத. பாருங்க, நேற்று கூட கேசி அழகிரி எப்படி பேசுறாரு பாருங்க. கூட்டணி ஆட்சியில் பங்கு இல்லைன்னு தமிழ்நாடு மக்கள் தோக்கடிச்சிட்டாங்களா திமுக கூட்டணியை. அப்போ போக வேண்டியதானே, அப்பவே கூட்டணி கொடுக்குறேன் அப்படின்னு என்னைக்கும் சொல்லியாச்சு விஜய். அன்னைக்கு போட்டு தொங்க வேண்டியதான். அங்க அறிவில்லை. நீங்க காங்கிரஸ் கூட்டணி தாவேக காங்கிரஸ் கூட்டணி தாவேக ஆட்சியே வந்திருக்காது. நீ 3 சீட்டு தாவேக 2 சீட்டு, இவ்வளவுதான். மொத்தமே 5 சீட்டு தான் இருப்பீங்க. இதுதான் எனக்கு என்னன்னா சார், இந்த பாஜகவோட பாணி நமக்கு தெரியும். தமிழர்கள் விரோத கட்சி அப்படின்னு தான் உங்களை போன்றவர்கள்லாம் தொடர்ந்து விமர்சனம் வைக்கிறீங்க. திமுகவும் அதுதான் இல்லை, தமிழருடைய ஃப்ரெண்டான கட்சியா நாங்க விமர்சனம் வைக்கலன்னா? இல்ல, உங்களை போன்றவரோட கருத்து அதுதான். அதை நான் சுட்டி காட்டினேன். இப்ப என்னன்னா, இவங்க நாடாளுமன்றத்துல ஒரு பில் பாஸ் பண்றதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இல்ல ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அவங்க டிராப்டே கைதுக்கு தராங்க. அப்ப அதுவே எதேச்ச அதிகாரம். அது ஒரு அதிகார துஷ்பிரயோகம். நீங்க ஒரு குறைஞ்சது ஒரு வாரம் டைம் கொடுங்க, இல்ல ஒரு 4 நாள் டைம் கொடுங்க, படிச்சு உள்வாங்கட்டும் எம்பிக்கள், அவங்களுக்கு டைம் கொடுங்க. நம்ம ஜனநாயக ரீதியில தொடர்ந்து 12 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த டீலிமிட்டேஷன் பில்லுக்கும் சரி, இனி கொண்டு வரக்கூடிய சட்டங்களுக்கும் சரி அதே பாணியை கடைபிடிக்கிறாங்க. அப்படிங்கிற பொழுது இவர்களோட நோக்கம் தெளிவாகி விட்டது அல்லவா? அப்போ நம்ம எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முன்முடிவுக்கு வர்றதுல என்ன சிக்கல் இருக்கு திமுகவுக்கு? எங்க ஆதரிச்சேன்னு சொன்னாங்க. இல்ல, டிராப்ட் கைக்கு வரட்டும், நாங்க அப்புறம் சொல்றோம் கருத்துன்றாங்க. அதை டிராப்ட் படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 3 நாள் ஆகுமா, 4 நாள் ஆகுமா? ஒரு மணி நேரம் ஆகலாம். புக்கு கொடுத்தா அரை மணி நேரம் பேசுறீங்க. டிராப்ட்ன்றது நாங்க ரொம்ப சாதாரணமான விஷயங்க. டக்குன்னு எதை ரெலவெண்ட் போர்ஷன் அதை படிச்சுட்டு எதிர்த்துட்டு போறோம், பிடிச்சி கிழிச்சிட்டு போறோம், வச்சு கொளுத்திட்டு போறோம். இந்த திமுகவுக்கு நாடாளுமன்ற நடைமுறையை பத்தி கத்து தர்றதுக்கு அவங்களாம் நான் கார்த்திக் சிதம்பரம் மாதிரி தொம்மைங்களா? எல்லாம் விவரதாரிகள் தானே அங்க இருக்கிறவன் எல்லாம். போன முறை இந்த டிராப்டுக்கு எதிராக, இந்த வரைவு சட்டத்துக்கு எதிராக கடுமையா பேசுறது யாரு? கனிமொழி தான், எம்பி தான். ஆராசா கனிமொழி எம்பி, இவங்க தான் பேசுறாங்க. பாயிண்ட் பை பாயிண்ட் வச்சு கிழிச்சுதா கனிமொழி அன்னைக்கு. பதில் சொல்ல முடிஞ்சுதா அவங்கள? இப்ப டிஎம்கே வெளிநடப்பு செஞ்சிரும், வெளிநடப்பு செஞ்சு பிஜேபிக்கு மறைமுகமா ஆதரவு தரும். காங்கிரஸ்காரன் கட்டி விடக்கூடிய கதை. அவன் சேர்ந்த இடம் எங்க? தாவேகா. வர்ச்சுவல் வாரியர்கிட்ட தான் கத்துக்கிறான் பல்வேறுபட்ட விஷயம். கதையை விடு அப்படின்ட்டு. இப்ப அவனுடைய கட்சியினுடைய உள்ளபடியான தலைவர் யாருன்னா ஆதவர்ஜுனா ரெட்டி தான். அவன் தான் ஒரு பாட்டு கொடுத்துட்டு அதிமுக ராஷ்டிரம் அப்படின்னு சொல்லி புடுவான். அவன் வந்துட்டான். அவங்ககிட்ட இவங்க ஃபோன் பண்ணி பேசுறாரு போல மாணிக்கம் தாக்கூர். உடனே இந்த மாதிரி புழுவை கட்டை எடுத்து விட வேண்டியது. திமுக பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்றேன், அது கொள்கை பூர்வமான ஒரு கட்சி. காங்கிரஸ் பத்தி சொல்றேன், அது கொள்கைக்கு சம்பந்தம் இல்லாத கட்சி. எந்த கொள்கைக்கு காங்கிரஸுக்கு சம்பந்தம் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறான் இந்த 20 வருஷத்துல. சொல்லு பார்ப்போம், சொல்லுங்க. 2014 என்னோட கட்சி முடிஞ்சு போச்சு. கடந்த 12 வருஷத்துல என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்க? ஒண்ணும் கிடையாது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே அப்படியே அந்த சட்டையை நல்லா போட்டுக்கிட்டு, கதர் சட்டை நல்லா போட்டுக்கிட்டு வந்துட்டு பிச்சை கேட்பாங்க. சீட்டு பிச்சை. 10 சீட்டு போட்டு கொடுங்க, 5 சீட்டு போட்டு கொடுங்க அப்படி. முன்னாடிலாம் சனிக்கிழமை ஆச்சுன்னா பிச்சைக்காரங்க வருவாங்க. நாங்கள் ஒரு 4 பேர் வந்துருக்குறோம் அப்படின்னாங்க. ஏன் இப்படி ஒரு ஒப்பீடு? தேர்தல் அப்போ வந்துட்டு அண்ணா அறிவாலயத்தில் வந்து நிற்கிறவன் என்னன்னு சொல்றது? ஜெயலலிதா மதிச்சா கடைசி காங்கிரஸ்காரன் மூப்பனார் தான். இவர் ஸ்டாலின் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு. ஸ்டாலின் அரசியல்ல அவர் பண்ண மகா தப்பு. 2011 சீமான் ஒழிச்சு கட்டிட்டான், உரிச்சு போட்டுட்டான், தோலையே வித்துட்டான்.
செத்த பாம்பு. அதை தோண்டி எடுத்து 41 சீட்டு கொடுத்தாரு பாருங்க ஸ்டாலின். இவர் பண்ண தப்பு தான், திமுக அதை பண்ண தப்பு தான் எல்லாருமே. இல்லாட்டி நேரம் ஒன்றும் இல்லாத போயிருக்காது. இந்நேரம் அவங்க சத்தியமூர்த்தி போனெல்லாம் வித்துட்டு அந்த இடத்துல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வந்திருக்கும். இந்த காங்கிரஸ் மைதானத்தை வித்துட்டு அங்கே ஒரு பெரிய குடியிருப்பே வந்திருக்கும். முன்னேற்றத்தையே கெடுத்தது திமுக தான். இப்ப என்ன காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் என்ன சொல்றாரு, நாங்க திமுகவோட கூட்டணி தாண்டி சில ஒரு நட்பு உணர்வு இருக்கு எங்களுக்கு, நாங்க அந்த எம்பிக்களோட டச்ல தான் இருக்கிறோம், ஏமாற தயாரா இல்லை. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்போஸ் பண்ணணும், நீங்க உறுதியா இருந்து நாடாளுமன்ற கத்து தர்றது. நீ சொல்லியா ஸ்டாலின் பேசினாரு. பிஜேபிக்கு ஆல்டர்னேட்டிவ் எதிரானது காங்கிரஸ் மட்டும். பதில் சொல்லுங்க. போன முறை இந்த ரீஆர்கனைசேஷன் டிராஃப்ட் பில் வந்த போது நீங்க சொல்லிதான் ஸ்டாலின் எதிர்த்து பேச ஆரம்பிச்சாரா? இல்ல, ஜெயராம் சொல்லிதானே. ஏன் திமுக தெரியாத என்ன பண்றோம்ட்டு? இல்ல, தேர்தல் வெற்றிக்கான ஆதாயத்தை தேடி இருக்கலாம் அதுல, அந்த நகலை எரித்ததன் மூலியமாக. அப்படிதான் அவங்களோட வாதமா இருக்கும். ஏன்னா இப்போ அந்த எதிர்ப்பை வீரியத்தை குறைச்சிட்டீங்க, ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு, அந்த எதிர்ப்பே இல்ல. எதிர்ப்பு போராட்டத்தை எடுத்துட்டு எவ்வளவு போராட்டத்தை தான் அவங்க எரிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க மட்டும்தான் எதையுமே பண்ணாத உட்காந்துக்கிட்டு நல்லா சட்டை கோட்டு எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு டெல்லியில் உட்காந்துட்டு புழுவிங்கன்னு எல்லா இடத்துலையும் ஒரு கட்சி வச்சு நடத்திக்கிட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. இவங்க யாரும் சொல்றது திமுகவுக்கு? மோடி இப்போ ஆஃபர்லாம் பண்ணியிருக்காராம் மத்திய அமைச்சரவையில், பெரிய பெரிய இலாக்காலாம் தரேன் வாங்க அப்படின்னு சொல்லி 22 MPs. மோடி வெளியில இலாக்காவை தர்றதா இருந்ததுன்னா காங்கிரஸ் இருந்து 10 பேர் அந்த கட்சிக்கு ஓட்டுவான். நானா இருந்தா சொன்னேன். யார் சார் போயிருக்காங்க? காங்கிரஸ் கொடுக்கல. கொடுத்தா இதே ஜெயராம் ரமேஷ் அந்தாண்ட இருப்பான். இவன்லாம் RSSோட தொடர்புடையவன். இவன் கேசி வேணுகோ இங்க இருந்து ஒருத்தன் வந்துட்டு MP சீட் வாங்கிட்டு போயிருக்கிறானே, பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள். இவன்லாம் யாரு? இவனுடைய முன்ன எங்க இருக்கிறாங்க இவங்க தொடர்புடையவங்க? சொல்லுங்க பாப்போம். அவங்களும் ராகுல் காந்தியோட லாயலிஸ்ட் சார். அதெல்லாம் ஒரு லாயலிஸ்ட். ராகுல் காந்திக்கு லாயலிஸ்டா? அவரே யாருக்கும் லாயல் கிடையாது. இவருக்கு அவங்க லாயலிஸ்ட். சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருங்க. இல்ல, நாடாளுமன்றத்திலயும் செனாரியோஸ் கொஞ்சம் அப்போசிஷன் இப்படி யூனிட்டி இல்லாம ரொம்ப மோசமா இருக்கேன். அப்போசிஷனா இருக்கு. அப்போசிஷன் யூனிட்டி யார் பெனிஃபிஷியரி? இந்த இந்தியா கூட்டணி தான் கொஞ்சம் பேசுறீங்க. இந்தியா கூட்டணினால யார் பெனிஃபிஷியரி? எல்லா பிராந்திய கட்சிகளும் காங்கிரஸும் கிடையவே கிடையாது. காங்கிரஸ் மட்டும் தான் பெனிஃபிஷியரி. எந்த கட்சியும் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்தனால எங்க உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாடி செய்யறது காரணம் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல 40 சீட் ஜெயிச்சாங்க. 40 சீட் காங்கிரஸ் 25% ஓட்டு இருக்குன்னு சொல்லு. நான் ஆமான்னு சொல்றேன். நாடாளுமன்றத்துல உங்களுக்கு பிரதமர் முகம் காட்டுறதுக்கு காங்கிரஸ் ஒரு கருவியா இருக்குல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க எங்க முகத்தை காட்டினாரு? ஒரு கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வந்தாரு. அந்த பேரிகேடை தாண்டி எடுத்தாந்து என் பிரதர் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு போனாரு. அந்த ஒரு இடம் தவிர வேற என்ன நாடாளுமன்றத்துக்கு தேர்தலில் காங்கிரஸ்காரன் கொடுங்கண்ணா சொல்லுங்களேன். கோவம் வரல. நம்மளுடைய உரிமை போராட்டத்துக்கு எங்கெங்க நின்னா? காவிரி பிரச்சனை நின்னாங்களா? முல்லை பெரியார் பிரச்சனை நின்னாங்களா? என்னைக்கு காங்கிரஸ்காரன் தமிழ்நாட்டு நல நாடி பேசியிருக்கான் சொல்லுங்க. அதான் சொல்றேன்னு, இது திமுக காரங்க பண்ண மற்ற ரகமான ஒரு வேலை அப்படின்னோம்னா, இந்த காங்கிரஸ்காரனுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அதான் அவங்களுக்கு ஏதோ ஒரு இடம் இருக்கிற மாதிரியும். 2014 தேர்தலில் தான் டெபாசிட் வாங்கி ஒன்றும் இல்லாத போயிட்டாங்களே. அதுக்கு முன்னாடி 2011 காங்கிரஸ்காரனை சரி பண்ணி விட்டான். ஃபுல்லா சீமான் சிவி காலி பண்ணி விட்டாரு. நீங்க தான் தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணி இடம் கொடுத்தீங்க. 2011 அப்படி நின்று எவ்வளோ ஆச்சு? ஆனால் இதே மாணிக்க தாக்கூர் 30,000 ஓட்டு வாங்கினாரு. இதே ஜோதி பண்ணி 33,000 ஓட்டு வந்துச்சு. அடுத்த தேர்தலே திமுக கூட்டணி வந்தோன்னா 4.5 லட்சம் MP, 5.5 லட்சம் MP ஓட்டு. திமுக கிட்ட இருந்து ஓட்டையும் வாங்கிட்டு, திமுக கிட்ட இருந்து காசையும் வாங்கிட்டு, திமுக உடைப்பையும் வாங்கிட்டு என்ன பேச்சு பேசுறாங்க பாருங்க. இவங்களெல்லாம் மதிச்சு ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறேன் பாருங்க. ஏன் நல்ல கால கொடுமை. வேற என்ன சொல்றது? சரி, அவன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இதெல்லாம் டிஎம்கேக்கு ரொம்ப லாபம். 3 வருஷத்திலேயே உங்களுக்கு எலெக்ஷன் வந்து எலெக்ஷன் அப்படின்னு சொன்னாலே மாநிலங்கள்லயே பேசியிருக்காரு. சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறாரு ஸ்டாலின். நான் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டாலின் பேசுனதை வச்சு நான் கட்டுரை போட்டிருக்கேன். கட்டுரை எழுதியிருக்காரு. மாலை மரசுல உங்களுக்கு அனுப்புறேன். ஸ்டாலின் பேசியிருக்காரு. எந்த காங்கிரஸ்காரனும் பேசல, எந்த ராகுல் காந்தியும் பேசல. ஸ்டாலின் பேசியிருக்காரு.
இல்ல சார், இப்போ எல்லாத்துக்குமே நேரடியா இருந்து வாக்களிச்சு எதிர்க்கணுங்கிற அவசியம் இல்ல. வெளிநடப்பு செஞ்சா கூட போதும். அவங்களுக்கு சப்போர்ட் தான் அப்படின்றாங்க. இது கடந்த காலத்துல திமுக செஞ்சது தானே. யாருக்கு எந்த இடத்துல செஞ்சுச்சு இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். சொல்லு. இப்போ சிஏஏ சட்டம் நாடாளுமன்றத்துல லோக்சபால வந்துச்சு. ஆ. அப்போ எதிர்த்து வாக்குப்பதிவு செய்யலையே அவங்க. யாரு வாக் அவுட் தான் பண்ணாங்க திமுக லோக்சபாவுல. யாரு ராஜ்யசபாவுல வாக்களிச்சாங்க எதிர்த்து. ஆ. லோக்சபாவுல அவங்க எதிர்த்து வாக்களிக்கல. இல்லையே. ம். அப்படி யாரு அப்படி செய்யாது யாரு அப்படி செஞ்சது யாருட்டோம்னா அண்ணா டிஎம்கே. அண்ணா திமுகவுக்கு ஒரே ஒரு எம்பி. அப்போது வந்து ஒரே ஒரு எம்பி தான் அண்ணா திமுகவுக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்த ஒருபோதும் சொல்ல வர எம்பிக்கள் வந்து ஆதரித்து அதாவது எதிர்த்து ஓட்டு போடல அந்த சமயத்துல. ஆனா ராஜ்யசபால ஓட்டு போட்டாங்க. மற்றொரு உதாரணம் சொல்றேன். என்ஐஏ சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தது இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். பிற்காலத்துல வந்து மன்னிப்புங்கிற பேர்ல இதே திமுக மக்கள் மத்தியில மன்னிப்பும் கேட்டது. தெரியாம ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த அளவு புரிதல் இல்லாத கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம்? என்ஐஏ சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது சொல்லுங்க. வாஜ்பாய் காலத்துல கொண்டு வரப்பட்டது. கம்பைண்டா 2 இதையும் சிப்ஸ் பண்ணாங்க என்ஐஏ சட்டத்தை. ஏன் பண்ணாங்க? பயங்கரவாதத்தை ஒடுக்கணும், ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருந்துச்சு, ஒடுக்கணுன்றதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின் நோக்கத்துக்காக அதை ஆதரிச்சாங்க. அன்னைக்கு நான் கூட தான் ஆதரிச்சு எழுதினேன். இப்ப எதுக்கு சார் இஸ்லாமியர்களை வந்து பயங்கரமா வந்து சித்தரிக்கிறாங்க? என்ஐஏ சட்டம் அவர்களை மட்டும் கேட்ச் பண்றதுக்குன்னே இந்த சட்டத்தை போட்டிருக்காங்கன்னு சொல்லி திராவிட முன்னேற்றம் வாய்க்கையே பேசுது, ஆராசா பேசுறாரு. இப்போ ஓட்டு போட்டுட்டு நடைமுறையில் அதான் நடக்குது. பிஜேபி காரன் கொண்டு வரனா அது அப்ப தேச நலனுக்காக எல்லாருக்குமான ஒரு இயந்திரமாக அது இருக்குமா? இல்லையா? அன்னைக்கு எல்லாரும் தானே காஷ்மீர்காரன் போட்டி போட்டான். அந்த துலுக்கு நீங்க அறிவு இல்லாத போச்சு. எப்படி கேட்கட்டப்பா நானு? நீங்க கேக்குறீங்க, நான் கேட்கறேன். ஏன் அவனுக்கு அறிவு இல்லாத போச்சு? எல்லாரும் தான் ஓட்டு போட்டீங்க. அவனுக்கும் அறிவு உணர்த்தவும் நம்ம தான் சார். காலங்காலமா திமுக வந்து 370 வந்து போராடிட்டே இருக்கு. அன்னைக்கு பத்திரிகையாளர்களாகிய நாங்கள் இப்படிதான் ஒரு கட்டுரையே போட்டிருக்கிற உண்மையை நான் சொல்ல வரேன். என்ஐஏ ஒரு செப்பரேட்டான ஒரு என்டிட்டி வேணும். அவனுக்கு சொல்றாங்க முஸ்லீமு கிறிஸ்டியனு யாரை வேணாலும் காட்டிட்டு போவாங்க. நம்மளுக்கு தேவைப்படுறது என்னது? எல்லாரையும் பிடிச்சி உள்ள வைக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன சொன்னோம், எக்ஸ்க்ளூசிவா அதற்குன்னு ஒன்று வேணும். அது ஒரு ப்ரிவென்டிவ் மெஷரா வேணும். பயங்கரவாத தடை சட்டம் அப்படின்றது வேணாம். ஏன்னா தூக்குனது நான் அதுக்கு மேலே தூக்குனது என்னது? போட்டானுடைய கிளாஸ் எல்லாம் எதுலையுமே என்ஐஏல கிடையாது. அது போல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வித்தியாசத்தை. சும்மா ஒன்றும் அன்றைக்கி பத்திரிகையாளர்களோ மற்றவங்களோ ஆதரிச்சில்ல. ஒருபோதும் சொல்ல வரேன், திமுக மக்கள் விரோதமாக ஒரு சட்டத்துக்கு ஆதரிக்காது. ஓகே, அந்த நோக்கம் பின்னாடி சிதைஞ்சு போயிருக்கலாம், அது வேற விஷயம். திமுக செய்யாது. ஏன் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், அது ஒரு கொள்கைப்பூர்வமான கட்சி. அவங்க ஒரே ஒரு இடத்துல தவறு பண்ணாங்க. தமிழர் பிரச்சனையில் காங்கிரஸோடு நின்னாங்க, கூட்டணி வச்சது. ஈழ பிரச்சனையில் அவ்வளோதான். அந்த ஒரு விடயம் தவிர மற்றபடி எதையுமே சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இவங்கெல்லாம் கூட சொல்கிறாங்க, ஏதோ கலைஞர் வந்துட்டு கண்டுக்கல, குஜராத் தாக்குதல், குஜராத்தில் நடந்த அந்த வன்முறையெல்லாம் ஒருபோதும் இல்லை. எப்போதும் அவர் கண்டிச்சிருக்கிறாரு. இன்னும் சொல்ல வரேன், பாபர் மசூதி இடித்த அந்த காலகட்டம் 92 அந்த காலகட்டத்தில் நான் இப்போ ஜனதாதளனுடைய தென்சென்னை மாவட்ட இளைஞர் ஜனதாதள் தலைவராக இருக்கேன். அப்போ அந்த தலைவராக இருக்கும் பொழுது இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட உடனே நாடு முழுவதும் கலவரம் உண்டாச்சு. அப்போ கலவரம் ஏற்படாத ஒரே ஒரு இடம் தமிழ்நாடு மட்டும்தான். தமிழ்நாடு, பீகார். அப்போ அந்த கலவரத்துக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்க ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டினவர் கலைஞர், சிபிஐ, சிபிஎம், ஜனதாதள் இவங்க தான் இருந்தாங்க அந்த மேடையிலேயே. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், அந்த வரலாறுலாம். அப்படிலாம் ஏன் இன்னைக்கு அவர் செஞ்சார் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். புரியுதுங்களா? அவர் காங்கிரஸுக்காகவோ இல்லை பிஜேபிக்காகவோ மக்களினுடைய நலனை ஒருபோதும் திமுக காம்ப்ரமைஸ் பண்ணதில்லை. ஆட்சியே இழந்தாங்க எமர்ஜென்சிக்காக, தெரியுங்களா? அது செடியன் சொன்னார், மற்றவங்க சொல்றது இல்லை. எனக்கு செடியன் பாடம் எடுத்தார். அப்படியாப்பட்ட ஒரு கட்சி தான் திமுக அங்கங்கே தவறு பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த தவறுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நலன் சார்ந்த நேர்த்தியான ஒரு இதை வச்சுருப்பாங்க, திட்டத்தை வச்சுருப்பாங்க, உடனே அவங்க கையை போட்டிருப்பாங்க. மற்றபடி வேறு எதுக்காக கிடையாது. இறுதியான ஒரே கேள்வி, இந்த மான்சூன் செஷன்ல 8 சட்டங்கள் கொண்டு வர போறாங்க. இந்த வந்தே மாதரம் பாடல் வந்து கட்டாயமாக்குதல், அவமதித்தால் வந்து சிறை தண்டனை, அந்த மாதிரியான விஷயங்கள், அதே போல இன்னும் பல இந்த FCRA மசோதா, இது மாதிரியான பல மசோதாக்கள், இது எல்லாம் நிறைவேறுமா இல்ல அப்போசிஷன் வந்து இதை காலி பண்ணிடுவாங்களா? இல்ல, இப்போ 2/3 எதுக்கு தேவைப்படுது? டீலிமிட்டேஷனுக்கு தேவைப்படுது. மற்றதெல்லாம் நிறைவேறும். மற்றதெல்லாம் வந்துடும்ன்றீங்க. அவ்வளவுதான். ஏன்னா சிம்பிள் மெஜாரிட்டி போதும். ஓகே, நல்லா வரும். நான் சொல்றேன் வரட்டும்ன்ற. நீங்க அரசியல் ரீதியா பாஜகவனுடைய ஐடியாலஜி ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் எழுச்சிக்கு மூலம் பண்ணணும். மக்கள் எழுச்சிக்கு மூலம் பண்ணணும்னா என்ன? சுவாமி விவேகானந்தர் சொன்னது தான், மெரிச்சா மக்கள் எழுச்சி வரும். மெரிக்கட்டும்.
மெரிக்கணும் அப்படின்னோம்னா அதெல்லாம் நடக்கட்டும், நடந்துருவோம்னா பார்த்துக்கலாம். ஏன் இவ்வளோ நாளாக வந்துட்டு நாம் வந்துட்டு வந்தே மாற வேணாம்னோம்? அதை மதவாதி எழுதின நூலில் வரக்கூடிய பாட்டு அது. புரியுதுங்களா? இவங்களுக்கு என்ன, முஸ்லீம்களை வந்துட்டு மூக்க தொடணும், தாய் அப்படின்னோம்னா தாய் தங்கப்பா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, உடனே அவங்கள பாட வைக்கணும். இதோ இப்போ அதான் யூபியில் நடக்குது. ஒரு மெஷரா அவன் என்ன சொல்கிறான், நிறுத்தி ராமரோட ஒரு நாமத்தை சொல்கிறான்ல, ஜெய் ஸ்ரீராம் அப்படி சொல்லுன்றான். எல்லாரையும் சொல்ல சொல்கிறான். சொல்லிட்ட உடனே ஓகே போ அப்படின்றான். ஒரு இடத்துலையும் நடக்குது. அப்போ அதுக்கெல்லாம் கேட்டுட்டு சும்மா தானே இருக்கிறாங்க. ஏன் 10 பேர் செத்தாதான் சரியா போச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூத்துக்குடியில் பண்ண மாதிரி கடந்து இருந்தாங்கன்னா என்ன பண்ண போகிறான் அவனால? கேட்குறேன், செய்யலைன்னா போங்க. அப்போ சும்மா அரசியல் வச்சுட்டு அதுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கணும். இது நடக்கட்டும், அவள் அதை செய்வான், வரட்டும் பார்ப்போம். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பயந்தீங்க. ரொம்ப நன்றி.